எல்லாருக்குமே வந்து லைக் நீங்க நினைக்கலாம் லைக் ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் ஒரு 2 லேக்ஸ் 3 லேக்ஸ் இருந்தா கூட சென்னையில வந்து ஒரு கிட் வச்சு வாழறதுக்கே பத்த மாட்டேங்குது. ஐ எம் பே செக் டு பே செக் லிவ் பண்றேன் அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே நம்மளும் எதுக்கு அந்த ராட் ரேஸ்க்குள்ள இம்மீடியட்டா உள்ள போகணும்? நீங்கலாம் சொல்றத பார்த்தா எனக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப பயமா வருது. என்னடா இது? ஏன்னா நீங்க வந்து ஏர்ன் பண்றீங்க. ஸோ இவங்களே அப்படி சொல்லும்போது என்னடா இது? அப்ப என்னடா ஒரு வருங்காலத்துல குழந்தை வளர்க்குற அவ்வளோ ஒரு பெரிய பூதாகரமான விஷயமா அப்படின்னு தோணுது எனக்கு ஆக்சுவலா. ஆ பூதாகரமான விஷயங்கிறத விட என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. பேரண்ட்ஸே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஜாப்ன்னு நினைக்கிறேன். ஒரு ஐடில ஒர்க் பண்றத விட, ஒரு டாக்டரா இருக்கிறத விட, எல்லா ப்ரொஃபஷனை விட நான் வந்து ஒரு மதர்ஹுட் ஆர் பேரண்ட்ஸா இருக்கிறவங்கள வந்து ரொம்ப அவங்க தே ஆர் ரெடி டு டேக் ரிஸ்க் அண்ட் தே ஆர் ரெடி டு அக்செப்ட் த சேலஞ்சஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஓ! நீங்க சொல்றது பார்த்தா வந்து மதர்ஹுட்டா இருக்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் மாரி நீங்க ஆ வந்து ஆமா சார். நான் அப்படிதான் அது ஃபீல் பண்றேன். ஒரு அம்மான்றது ஒரு ப்ரொஃபஷனல்ன்றீங்களா? வேலைன்னு சொல்றீங்களா? ஆ வொர்க்குன்னு சொல்றது இல்ல. அது இட் டேக்ஸ் லாட் ஆஃப் எமோஷனல் ஓகே. அண்ட் பிசிக்கல், மென்டல் எல்லாத்தோட 100% குடுக்கணும்ல. ஓகே. அதுதான் சொல்றேன். அப்ப அது வந்து ஒரு இட்ஸ் அ ஜாப்ன்னு கூட நான் சொல்லுவேன். பீயிங் அ மதர் இஸ் அ சேலஞ்சிங் ஜாப்.